36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திமுக சார்பில் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக இது பற்றி நம்மோடு பேசுவதற்காக திரு ஸ்ரீனிவாசன் பத்திரிகையாளர் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம் சார். தற்பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? என் பேர் கோலாகல ஸ்ரீனிவாஸ். சார், உங்களுடைய நிலைப்பாடுகள், உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? இல்ல, நான் நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு என்ன ஒரு நிலைப்பாடு கிடையாது. இது பொதுவா எல்லா கட்சிகளுமே அந்த தேர்தல் நேரத்துல செய்யக்கூடிய அரேஞ்ச்மெண்ட். கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ் பேக் பிஜேபியில இதே போல பண்ணியிருந்தாங்க. அதாவது தேர்தல் அறிக்கையை டிராஃப்ட் பண்றதுக்குன்னு ஒரு குழு, அப்புறம் என்னென்ன விஷயங்களை தேர்தல் அறிக்கையில கொண்டு வரணும் அப்படிங்கறத ரிசீவ் பண்றதுக்கு ஒரு குழு, அதே போல இந்த என்டிஏல தொகுதி பங்கீட்டு அது தொடர்பா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இப்படி பல்வேறு குழுக்கள் போட்டாங்க. இது எல்லா கட்சியுமே அந்த தேர்தலுக்கு ஆயத்தமாகும். அதுக்கு இந்த மாதிரி குழுக்களை அமைப்பதுங்கிறது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை டிஎம்கே இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக செய்திருக்கிறார். அவ்வளவு சார், இந்த ஒருங்கிணைப்பு குழுவின் யுக்திகள் இந்த டைம் எப்படி சார் இருக்கும்? யுக்திகள் ஒண்ணும் இல்ல. இப்ப ஆல்ரெடி அவங்கள்ட்ட ஒரு கூட்டணி இருக்கு, அது ஒரு வலுவான கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ள எப்படி ஷேர் பண்ணிக்கிறது என்ன ஏதுன்னு இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, சென்ற தேர்தலில் 2019 என்ன கொடுத்தாங்களோ அதே லெவலுக்கு காங்கிரஸுக்கு இந்த முறை டிஎம்கே தொகுதி பங்கீடு செய்யுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா இப்பதான் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல்களை 4 மாநிலங்கள்ல காங்கிரஸ் மகத்தான தோல்வியை கண்டு இருக்கிறது. ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா அவங்க அந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னால காங்கிரஸ் உருவாக்கின ஹைப்பு ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஸோ இப்போ இவ்வளவு மோசமான ஒரு தோல்வியை கண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அதே போல இந்தி கூட்டணிக்கு உள்ளேயே ராகுல், சோனியா காந்தி இவர்களை வைத்துக் கொண்டே மம்தா பானர்ஜியும் கேஜரிவாலும் மல்லிகார்ஜுன கார்கேயை பிரதமர் வேட்பாளரை நியமிச்சா என்ன, கொண்டு போனா என்ன அப்படிங்கிறாங்க. ராகுல் இருக்கிறப்ப ராகுலை விட்டுட்டு சோனியாவெல்லாம் விட்டுட்டு, அப்படிங்கிறப்ப ராகுல், சோனியா காந்தி அவங்களுடைய பலம் அந்த கூட்டணிக்குள்ள ரொம்ப குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த தடவை போன முறை கொடுத்த அதே அளவுக்கு காங்கிரஸுக்கு இந்த முறையும் டிஎம்கே சீட் கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். குறைத்து கொடுப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. மிக்க நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்தமைக்கு. 36 வருட அனுபவம் 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com.